ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலே போகும் அப்படின்றதால ஒரு 12 ரூபாய்க்கு எடுத்தேன். அது 6 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. 6.50 வரைக்கும் வந்து 500 மைனஸில் தான் இருந்துச்சு. ஸ்டில் நான் அந்த சப்போர்ட் லெவலை வச்சு தான் வெயிட் பண்ணேன் கண்டிப்பாக. அதே மாதிரி நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ரீசன் பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், சப்போர்ட் லெவலில் இங்கே ஒரு 4 ஹவர்ஸில் ஒரு பெரிய டோஜி போட்டிருக்கு. டோஜியில் நான் எடுக்க சொல்லி தரும்போது நான் சொல்கிறேன். அதோடைய பவர் என்னன்றது வந்து நீங்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், லைவ் ட்ரேடிங்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அது ஃப்ரைடே எடுத்தது. ஆனால் லைட்டாக எனக்கு ஒரு பேனிக் இருந்துச்சு. என்னன்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் இருக்குது. நம்ம இந்த டைமில் வந்து ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து, அதுவும் மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஹோல்ட் பண்ணுறதுன்றது வந்து ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக அது வந்து ரிஸ்கான விஷயம்தான். இருந்தாலும் அது என்ன, வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம ஸ்டடி தானே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதுனால தைரியமாக வெயிட் பண்ணேன். பாருங்கள், செல்லர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, 4 lakhs கிட்ட தான் இருக்காங்க. ஆனால் வந்து பையர்ஸ் வந்து 53 lakhs கிட்ட இருக்காங்க. ஸோ தட் வந்து அங்கே பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஸோ பாருங்கள், இது எது வரைக்கும் போகுது, நான் எங்கே க்ளோஸ் பண்ணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இந்த 500 600 வந்த உடனே எனக்கு பேனிக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து 300 பாயிண்ட்ஸ்க்கு மேலே தான் ஓப்பனே ஆகிருக்கு. ஸோ தட் அங்கேருந்து கரெக்ஷன் வரதான் மார்க்கெட் பார்க்கும். அப்போ அந்த டைமில் போய் நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பயந்துட்டே தான். நான் என்னோடய ப்ரைஸ் வந்து 43 வரைக்கும் ஹை போயிருக்கு. ஆனால் வந்து என்னால் அந்த இடத்துல வெயிட் பண்ண முடியல. ஓப்பனாக சொல்லப்போனால் வெயிட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கரெக்ஷன் வந்துட்டாங்கன்னா நம்மளோட ப்ரீமியம்லாம் ஈஸியாக வந்து செல்லர் சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர்டரே வந்து ரெட்டில் இல்லாமல் க்ரீனில் இருந்தால் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. அது வந்து அதெல்லாமே ஒரு சைக்காலஜி தான். ஸோ கரெக்டாக நான் வந்து என்ன பண்ணேன்னா, 22 சம்திங் ப்ரைஸில் வந்து இப்போ மார்க்கெட் நல்லாவே புல்லிஷாக போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு கேண்டில் வந்து புல்லிஷ், இந்த கேண்டில் ஒன்று புல்லிஷ் பெல்ட் ஹோல்டுன்னு ஒரு கேண்டில் வந்து புதுசாக நான் ஒன்று ரீட் பண்ணேன். அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது லாஸ்ட்டு சார்ட்டில் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக அதை நான் தனியாக அந்த இங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் தான் வந்து கீழே இருக்க கேண்டில். அதோடைய ஸ்ட்ரென்த்து பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு. கரெக்டாக நான் 23 சம்திங் க்ளோஸ் பண்ணிட்டேன்.